தேசிய தொழில் நிலையத்தின் தலைவர் தோழர் லாத்கான் தோழர் அவர்களே, மற்றும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதம செயலாளர் தோழர் மஹிந்த யேசிங்க தோழர் அவர்களே, மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தம்பிக்க தோழர் அவர்களே, எமது இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப செயலாளர்களே, வலய செயலாளர்களே, இங்கு வந்திருக்கும் மத குருமார்களே, ஏனைய தொழிற்சங்க செயலாளர்களே, எமது ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் சென்ற வருடம் இதே போன்ற ஒரு பிரமாண்டமான ஓர் மகாநாட்டை நடத்தியிருந்தோம். அந்த சமயத்திலே இந்த மகாநாடானது எங்களுடைய இறுதி மகாநாடாக இருக்கும் என்று தோழர் பிரதீப் தோழர் அவர்கள் முன்வைத்திருந்தார். காரணம், அப்போது நாங்கள் ஆட்சியில் இல்லை. அதாவது முதலாளித்துவ வர்க்க ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த முதலாளித்துவ வர்க்க ஆட்சியிலிருந்து இன்று எங்களுடைய, அதாவது பாட்டாளி வர்க்கத்தினுடைய, ஆசிரியருடைய, வைத்தியருடைய, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு ஆட்சியிலே முதலாக நாங்கள் இந்த மகாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இது உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விடயம். இன்று எங்களுடன் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த ஸ்டேடியம் முழுவதுமே ஆசிரியர்கள் முட்டி வழிந்து இருக்கின்றார்கள். காரணம், இன்றும் எங்களுடன் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்ற எடுத்துக்காட்டு இருக்கின்றது. உண்மையிலே தற்போது இன மத வேறுபாடு இன்றி, வடக்கு தெற்கு என்று வேறுபாடு இன்றி ஒற்றுமையான முறையிலே நாடு கட்டியெழுப்பப்படுகின்றது. அதுக்கு வித்திட்டவர்கள் வேறு யாரும் அல்ல, நாங்களே, ஆசிரியர்களாகிய நாங்கள். இந்த வெற்றியிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணித்து தற்போது எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வெற்றியடைய செய்து நாட்டின் ஜனாதிபதியாக நாங்கள் அவரை தெரிவு செய்திருக்கின்றோம். சென்ற வருடம் இதே நேரம் எதிர்கட்சிகளாலே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அனுர தோழர் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் நாடு வங்குரோத்து அடைந்துவிடும், மீண்டும் நாங்கள் பெட்ரோலுக்கு லைனிலே நிற்போம், எரிபொருளுக்கு பெட்ரோலுக்கு லைனிலே நிற்போம், சமையல் எரிவாயு எங்களுக்கு கிடைக்காது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை செய்தார்கள். ஆசிரியராகிய நாங்கள் ஒன்றாக நின்று எமது ஜனாதிபதியை நாங்கள் வெற்றியடை செய்திருக்கின்றோம். அனைத்து தொழிற்சங்களும் ஒன்றாக இணைந்து இன்று நாட்டின் தலைவராக ஜனாதிபதி அனுர தோழர் வந்திருக்கின்றார். ஆனால் இன்று எமது பொருளாதாரத்திலே நாங்கள் எவ்வாறு ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றோம்? எதிர்கட்சிகளாலே சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் தவிடுபொடியாயிருக்கின்றன. அனுர தோழர் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் சத்த ஆறு ஓடும் என்றார்கள். ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்தபோது ஒரு சீனா வெடிகுடி வெடிக்காது. நாங்கள் அமைதியான முறையிலே அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கின்றோம். அவ்வாறு இந்த வெற்றிக்கு கை கொடுத்தது வேறு யாரும் அல்ல, இந்த தொழிற்சங்கவாதிகளும் நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஜனாதிபதியை தெரிவு செய்திருந்தோம். அதன் மூலம் எங்களுடைய கல்வி இலங்கை வரலாற்றிலே வருடாந்த பாதீட்டிலே முதல் தடவையாக அதிகூடிய நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது சென்ற வருடம். அதன் மூலம் மாணவருக்கான, உண்மையிலேயே இதுவரை காலம் அந்த மாணவருக்கான அந்த 6000 ரூபாய் வவுச்சர் வழங்கப்பட்டிருந்தது. ஏன்? எங்களுடைய மாணவ செல்வங்கள் வறுமையில் வாடுகின்றார்கள்.
முதலாளித்துவ வர்க்கத்தின் பிள்ளையும் தொழிலாளிகளின் பிள்ளையும் ஒரே பாடசாலையிலே கல்வி கற்கின்றான். எனவே இரண்டு பேருக்கிடையே வேற்றுமை வரக்கூடாது. அவனுடைய சப்பாத்து எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல் எங்களுடைய அதாவது பாட்டாளி வர்க்கத்தினுடைய தொழிலாளர் குடும்பத்தினுடைய பிள்ளையும் சமமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வவுச்சர் வழங்கப்பட்டது. உண்மையிலே அது மிகவும் முற்போக்கு சிந்தனையுடன் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அந்த வேலை திட்டத்தை செய்திருக்கின்றோம். பொருளாதாரத்தையும் மிகவும் ஸ்திரமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். தற்போது நாட்டிலே வங்குரோத்தடைந்த நாடு என்று இருந்த இந்த நாடு இன்று ஒரு அதாவது பொருளாதாரத்திலே ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது. காரணம் நாங்களே. அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எப்போதும் கேட்டதில்லை எங்களுடைய இன்கிரிமெண்டை அதிகரித்து தாருங்கள் என்று. ஆனால் சென்ற வருட பட்ஜெட்டிலே எங்களுக்கான இன்கிரிமெண்ட் 80% அதிகரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பல அதிகரிப்புகள் இடம்பெற்று இருந்தாலும் எங்களுடைய பொருட்களின் விலையை அதிகரிக்காது. வளமையா ஆட்சிக்கு ஒரு அரசாங்கம் பெருமாக இருந்தால் ஒரு பொருளின் விலை 100 ரூபாக இருந்தால் அது ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தில் அது 150 ரூபாவாக மாறிவிடும். அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அடுத்த கணமே பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாறாக பொருட்களின் விலை சற்று குறைவடைந்திருக்கின்றது. நாங்கள் அதிகரிக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் அரச ஊழியர்களை எவ்வாறு பாதுகாக்கிறது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. சம்பளம் அதிகரிக்கப்படுகிறது, பொருட்களின் விலை அதிகரிக்கப்படவில்லை. இது உண்மையிலேயே எங்களுடைய தோழரின் வெற்றி என்றே இதனை கருத வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்று வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக வாழ்வதற்கான சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய நாடு இலங்கை என்ற ஒரு எண்ணம் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் அனைவற்ற மனதிலேயும் இன்று வேறு உண்ட ஆரம்பித்திருக்கின்றது. நாங்கள் இவ்வாறே பயணிப்போமாக இருந்தால் இந்த இலங்கை என்ற நாடு சிங்கப்பூரை விட ஒரு நல்ல நிலைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து எங்களுடைய சம்பளம் சென்ற பட்ஜெட்டிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முறை நிச்சயமாக நம்புகிறோம் என்ற தொடர் அதிகரிப்பார். அவ்வாறு சம்பளம் அதிகரிக்கின்ற பட்சத்திலே பொருட்களின் விலை அதிகரிக்காமல் இருக்கின்றது. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். எனவே இந்த அரசாங்கத்தை ஆசிரியர்களாகிய நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதன் மூலம் நாங்கள் எங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஒரு இலங்கையை விட்டு செல்ல முடியும். ஆசிரியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக, ஒரு சமூகத்திலே அந்தஸ்துடையவர்களாக அவர்களுடைய கருத்து கண்டு ஒரு மரியாதை இருக்கின்றது. எனவே நாங்கள் சரியான முறையிலே இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாப்பது, ஆசிரியர் சங்கமாக நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். தனியே எங்களுடைய வைத்தியோ அல்லது எங்களுடைய சுயநலம் இல்லாது இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்துடன் அனைத்து இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் நாங்கள் எண்ணி நாங்கள் பிள்ளைகளின் மனங்களிலே நல்ல சிந்தனைகளை விதைத்து இந்த நாட்டிலே இனமோதல் அற்ற வகையிலே நாடை உருவாக்குவதற்கு ஆசிரியர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம்.